வெல்கம் டு சுஹைபு ஜோன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சிறப்பான ஒரு ஃபலூடா செய்கிறது எப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல்ல நம்ம எடுத்துக்கிற வேண்டியது ஒரு க்ரீன் ஆப்பிள் க்ரஷ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சிரப் ஒரு லேயர், முதல் லேயரில் நம்ம எடுத்துக்கிறோம். அதற்கு பிறகு ஒரு ஸ்கூப் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், ஒரு ஸ்கூப் அதை எடுத்து நம்ம ரெண்டாவது லேயரை ஃபில்லப் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து மூணாவதாக ஒரு லேயர், அது வந்து பிளாக் கரண்ட் க்ரஷ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு சிரப்பு, அது வந்து ஒரு லேயர். இது வந்து கிட்டத்தட்ட ஃபலூடாவில் இது ஒரு மூணாவது லேயர் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அதற்கு மேலே நான்காவது லேயராக ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம், அது ஒரு ஸ்கூப் போட்டு நம்ம நான்காவது லேயராக ஃபலூடாவை ஃபில்லப் பண்ணுறோம். அதுக்கடுத்து சப்ஜா விதை, நல்லா ஊற வச்ச சப்ஜா விதை, அது ஒரு லேயரு, அது அஞ்சாவது லேயராக வருது. அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃபலூடாவோட சேர்ந்து சாப்பிடும்போது. சிலர் சேமியா எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கடுத்து அது மேலே வெண்ணிலா ஃப்ளேவரு ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப்பு, அது மேலே ரோஸ் சிரப் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு லேயர் எடுத்துக்கிற வேண்டியது. அதற்கு மேலே பார்த்திங்கன்னா சாக்லேட் சிரப் வந்து அது மேலே, அது ஒரு டிசைன் ப்ளஸ் அது ஒரு அந்த வெண்ணிலாவோட ஐஸ்கிரீமோட சேரும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த லேயர் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இது வந்து ஃப்ரூட் ஃபலூடானா நம்ம வந்து அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிடுவோம். இல்லை ட்ரை ஃப்ரூட் ஃபலூடானா அதில் வந்து முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், பாதாம், அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிடுவோம். இதில் வந்து ஃப்ரூட்ஸுன்றதுனால ஆப்பிள், மாதுளை, அந்த மாதிரி பழங்களை வெட்டி போட்டுக்கிறோம். மேலும் அது மேலே வந்து கிவி ஃப்ரூட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் சிறப்பான பழ வகைகளை அது மேலாப்பில் அப்படியே தூவி அதை நம்ம போடுவோம். அதுக்கு மேலே அந்த ஸ்பூனை வச்சு சர்வ் பண்ணணும். அதை டிசைன் பண்ணுறதுக்காண்டி நாம் ஆப்பிள் பழங்களை நறுக்கி அது மேலே வச்சு டிசைன் பண்ணால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதுதான். ஆப்பிள் பழத்தை வெட்டி அந்த ஃபலூடாவை நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். இதில் ஆப்பிள் பழம் மற்றும் கிவி பழம், இந்த கிவி ஆஸ்திரேலியன் ஃப்ரூட் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். அந்த பழத்தை வாங்கி நம்ம அதை வச்சு வெட்டி மேலாப்பில் அதை ஒரு நல்ல பொடுசாக நறுக்கிட்டு அதை ஒரு டிசைனாக அது மேலாப்பில் நல்லாயிருக்கும். அது ஃபலூடா அந்த ஐஸ்கிரீம் மிக்சிங்கோடு சாப்பிடும் பொழுது இன்னும் நல்ல சுவையை தரும். அதனால் இந்த கிவி ஃப்ரூட்டு கிடச்சா யூஸ் பண்ணிக்கிடலாம், நல்லாயிருக்கும். இது விலை கொஞ்சம் கூட இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு, அந்த ஐஸ்கிரீமோட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதற்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூப் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம், அது ஃபைனல் லேயர். அந்த ஃபைனல் லேயர் அந்த ஐஸ்கிரீமை மேலாப்பில் வச்சு அது ஒரு அந்த ஃபலூடாவோட கிரீடம் மாதிரி இருக்கும். அது என்ன ஃப்ளேவர் வேணாலும் வச்சுக்கலாம். அது மேலே லைட்டாக நம்ம வந்து சாக்லேட் சிரப் போட்டால் ஒரு டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, வித்தியாசமாக, சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அது மேலே பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச், இதோட அந்த லேயர் முடியுது. அதில் வந்து நீங்கள் வந்து மேலாப்பில் சாக்லேட் சிப், கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டுகளில் கிடைக்கும். அந்த சாக்லேட் சிப்பை வந்து மேலாப்பில் அப்படியே தூவுனீங்கன்னா கடித்து சாப்பிடும் பொழுது உண்மையிலே அது வந்து ரொம்ப அருமையான சுவையை தரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபலூடா செய்கிறது முடிஞ்சு. இப்போ அதை நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இது போன்ற சிறப்பான வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.